விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கோவில் உண்டியலை தங்களது முன்னிலையில் திறந்து பணம் எடுக்க வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிஜாம்தீன். வணக்கம் நிஜாம்தீன், விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கம் கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 100 ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தன்னிச்சையாக அறநிலைத்துறைக்கு ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக கோவில் உண்டியலில் சேர்ந்துள்ள பணத்தை எடுப்பதற்காக அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் கோவிலுக்கு வந்தார். இதை அறிந்த அந்த பகுதி பொதுமக்கள், கோவில் என்பது ஊர் பொதுமக்களுக்கு சொந்தமானது, அது மட்டுமல்லாமல் ஊர் பொதுமக்களை கூட்டித்தான் இந்த பணத்தை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். உண்டியலில் இருக்கும் பணத்தை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களை ஒன்றாக கூட்டித்தான் பணத்தை எடுக்க வேண்டும் எனும், இல்லை என்றால் நாங்கள் விடமாட்டோம் என கூறி தரையில் படுத்துக்கொண்டு அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் பணத்தை எடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என தரையில் அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அங்கிருந்தவர்களுக்கு திடீரென வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. பிரச்சனை சுமார் 2 தரப்பினருக்கும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற நிலையில் ஒலக்கூர் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வராதது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நிஜாம்தீன்.